திருமூர்த்தி மலை, அமராவதி அணை, மறையாறு, சின்னாறுன்னு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய உடுமலைப்பேட்டையில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இயற்கையின் குளுமை மட்டுமல்ல, சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் சர்க்கரையை அள்ளித்தரும் இனிப்பான ஊர் இந்த ஊர். பேரறிஞர் அண்ணாவினுடைய ஓரிரவு, நல்ல தம்பி, முத்தமிழறிஞர் கலைஞரின் புரட்சி கவியங்களான பராசக்தி, மனோகரா உள்ளிட்ட பல படங்கள்ல சுமார் 10,000 பாடல்களை எழுதின உடுமலை நாராயணகவியை தந்து இலக்கியத்திலும் உயர்ந்த ஊர் இந்த ஊர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவரும் முன்னாள் அமைச்சருமான திரு சாதிக் பாட்சா அவர்களை ஈண்டெடுத்த ஊர் இந்த ஊர். இப்படி இயற்கை, வேளாண்மை உற்பத்தி, கலை இலக்கியம், கல்வி, அரசியல்னு அனைத்து துறைகளின் கோட்டைதான் நம்ம உடுமலைப்பேட்டை. தியாகத்தின் திருவுருவமான திருப்பூர் குமரன் தோன்றிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்திச்ச இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அவர்கள். அவரை பத்தி சொல்லணும்னா 1986 தமிழ்காக்க இந்திக்கு எதிரான சட்ட நகலெரிப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கோவை மத்திய சிறையில் 45 நாட்கள் சிறைவாசம் இருந்தவர். அதிலிருந்து இளைஞரணியில் என் கூட பயணித்தவர். தலைவர் கலைஞரின் அமைச்சரவையிலும் இப்போ நம்ம திராவிட மாடல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார். ஒரு வேலையை கொடுத்தா அதை ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா அடக்கமா சாதிச்சு காட்டக்கூடியவர் சாமிநாதன். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகளும் மணிமண்டபங்களும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சவர், தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அதேபோல் அருமை சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். முன்பு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராகவும் இப்பொழுது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராகவும் அமைதியாக செயல்படும் அவரது பணி பாராட்டுக்குரியது. அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவை அமைச்சர் கயல்விழி செல்வராஜனுடைய அயராத முயற்சியும் ஒன்று. அவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கும் கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்துடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிஷ் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.